ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம ஒரு கேஸ்லாம் பார்ப்போம். பேர்ட் வெர்சஸ் ஹால்ப்ரூக். இந்த கேஸ் வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸுக்கு கீழே வரும். இந்த கேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, டிஃபெண்டன்ட் ஹால்ப்ரூக் அப்படிங்கிறவர் அவருடைய கார்டனில் வந்து ஸ்ப்ரிங் கன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பார். ஆனால் எந்த ஒரு நோட்டீஸுமே இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பார் அவருடைய ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ பேர்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஹால்ப்ரூக் இருக்கார் இல்லையா, அவருடைய கார்டனில் வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது அவருக்கு பயங்கரமாக அடிபட்டுரும். அந்த கன் ஷாட் வந்து அவர் மேலே பட்டுரும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹால்ப்ரூக் மேலே வந்து சியூ பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ டிஃபெண்டன்ட் வந்து அவருடைய இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கன்னை வந்து ஸ்ப்ரிங் கன்ஸை வந்து அவருடைய கார்டனில் வச்சுருக்காரு, அது தப்பு கிடையாது. ஆனால் எந்த ஒரு நோட்டீஸுமே இல்லாமல் இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ டிஃபெண்டன்ட் வந்து இஸ் லயபிள் டு பே காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க.